வணக்கம். ஜூன் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரியன் மிதுன ராசியில இருக்கிறார். இதனாலே 3 ராசிகளுக்கு இந்த ஆனி மாசம் முழுக்க நன்மை உண்டு. அதாவது மேஷம், சிம்மம், கன்னி, மகரம். இந்த 4 ராசிகளுக்கு சூரியன் இந்த மாதம் முழுக்க உதவி செய்வார். பொதுவாக சூரியன் ஒவ்வொரு மாதத்திற்கும் 4 ராசிகள் உதவி செய்வார். எவை இந்த 4 ராசிகள் என்பது மாறும். இந்த மாதம் இது. மற்ற 8 ராசிகளுக்கு என்ன பரிகாரம் என்பதையெல்லாம் சேர்த்துத்தான் மந்திரங்களாக வழிபாடுகளாக நாங்கள் சொல்லி இருக்கிறோம். சூரியனுக்கு உகந்த தானியம் தான் கோதுமை, அவருக்கு உகந்த நிறம் தான் சிகப்பு. எனவே இன்று சிகப்பு நிற துணியை தானம் செய்வது இந்த 8 ராசிக்காரர்கள், அதாவது குறிப்பா மேஷம், சிம்மம், கன்னி, மகரம், இவங்களுக்கெல்லாம் சூரியன் உதவி செய்கிறார். மீதமுள்ள ராசிக்காரர்கள், அதாவது ரிஷபம், மிதுனம், கடகம், துலாம், விருச்சிகம், தனுசு, கும்பம், மீனம் ராசிக்காரர்கள் ஏழை எளியவங்களுக்கு சிகப்பு துணி தானமா தர்றது நல்லது. பழசோ புதுசோ சிகனமாகாம கொடுத்துடணும். குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். நேற்றைக்கும் இன்றைக்கும் பலன்கள் ஒரே மாதிரி இருக்கின்றன. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு ராசிக்கு மட்டும் மாறுகிறது, அதை இப்பொழுது சொல்லுகிறோம். மேஷ ராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாட்களும் சூப்பர் பிரமாதம். உங்களுடைய 3 நட்சத்திரத்துக்குமான பிறவி பலம், தைரியம், சுறுசுறுப்பு, ஜெயிக்கும், வெற்றி அதிகம், சந்தோஷம். பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இன்னும் நன்மை அடைவார்கள். கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் சூரியனுக்கு காலையிலையும் சாயந்தரமும் தீபம் காட்டணும், அது முக்கியம். வேறு சில வழிபாடுகள் திருஷ்டிக்கு பண்ணணும் சொல்றோம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம் சனிக்கிழமைக்கு. ஞாயிற்றுக்கிழமை 7, 6, வடக்கு கிழக்கு, பச்சை மஞ்சள். 2 நாட்களும் சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ராகவேந்திரரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி, ராமானுஜரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். கூடவே காளஹஸ்தியே போற்றி, ஸ்ரீ காளஹஸ்தியே போற்றி, சீர்காழியே போற்றி, சிதம்பரமே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க, நல்லது, ரொம்ப நல்லது. ஏழை எளியவர்களுக்கு சனிக்கிழமை புளி சாதமும் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை உணவும் சிக்கனம் பார்க்காம கொடுங்க, நல்லது. காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதை செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். இன்னும் ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சந்திராஷ்டமம். சனி ஞாயிறு 2 நாட்களும் கிருத்திகை மிருகசீரிடம் ரோகிணி நட்சத்திரத்திற்கு மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. 2 நாட்களும் அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், பண விஷயத்தில் ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். சொல்லுகிறோம் விளக்கமாக, செய்யுங்கள், ஜாக்கிரதை. 2 நாட்களும் சனி ஞாயிறு 2 நாட்களும் அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. இணையதளத்துல தேடுனா 2 நாளும் 6.5 மணி நேரம் குறைஞ்சது படிச்சு பாருங்க, நல்லது. 2 நாட்களும் ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, கிம்புருடரே போற்றி, கிண்ணரரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். காசியபரே போற்றி மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும் அது பாட்டுக்கு. சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறு, ஞாயிற்றுக்கிழமை கோதுமை கலந்த சோறு அல்லது கோதுமை சோறு, உப்புமா, ஏதோ ஒண்ணு கொடுங்க. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஆமா, செய்யுங்க, நல்லது. ஆளும் மிதுனராசிக்கார நேயர்களை, ராத்திரி 10 மணி வரைக்கும் நல்லா இருக்கு. 10 மணிலிருந்து சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்குது. எனவே ராத்திரி 10 மணிலிருந்து முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க, அசைவுணவு வேண்டாம். ராத்திரி 10 மணிலிருந்து ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்துக்கும் திருவாதிரை, புனர்பூசம், மிருகசீரிடம். எனவே ராத்திரி எங்களை கேட்டா ராத்திரி 9 மணியோட நிதானம் ஆயிடுங்க. 9 மணிக்கு அப்புறம் வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். சார் அதுக்கப்புறம் என்ன சார், சில பேர் நைட் பேர்டா இருப்பாங்க, நைட் ஷிஃப்ட்டுமாங்க, நைட்டு வேலையுமாங்க, அவங்கெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். வழிபாடு முக்கியம். ஆமா, என்ன வழிபாடு? ராத்திரி 7 மணிக்கு அப்புறம் ஏதாவது ஒரு விநாயகர் பெருமான் கோயில தீபம் போட்டுருங்க. இரவு அசைவ உணவு சாப்பிடாதீங்க. அப்ப பகல்லையும் வேண்டாம், காலையிலையும் வேண்டாம். நல்ல சைவ உணவா சாப்பிடுங்க, உங்க பிரியம். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் உஷாதேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, உலூபியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். காசியபரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். கர்ணன் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. கர்ணன் சூரியபுத்திரன் தெரிஞ்சுக்கோங்க. பழைய சிவாஜி கணேசன் நடித்த பழைய படம். சிவாஜி கணேசன் எப்பவும் புதுசுதான்,
பழைய படம் சொல்ல வந்தோம். அவர் நடித்த கர்ணன் படம் முடிஞ்சா பாருங்க. சிக்கனம் பார்க்காம கோதுமை கலந்த உணவு கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம். எப்ப இருந்தது? நாள் முழுக்கவே கொடுத்துருங்க. ராத்திரி 9 வரைக்கும் நல்லா இருக்கு, அப்புறம் சரியில்லை, ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கு திங்களும் சரியில்லை, செவ்வாயும் சரியில்லை, சந்திராஷ்டமம், கவனம். அனுகூலமான எண் ராத்திரி 9 வரைக்கும் 2 தெற்கு வெள்ளை. ராத்திரி 9க்கு அப்புறம் இல்லை இல்லை இல்லை. கடகராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாளும் சூப்பர், பிரமாதம், பின்றீங்க. உங்க பிறவி பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை அது ஜெயிக்கும். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சனிக்கிழமையில் கட்டாயம் அம்மனுக்கு அல்லது பெருமாளுக்கு கோயில்ல ராத்திரியில தீபம் போட்டே தீரணும். திருஷ்டி உங்க மேல இருக்கு, ஜாக்கிரதை. அஷ்டம சனி நடக்குது, ஞாபகம் இருக்கு. சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறார், ஞாபகம் இருக்கு. எல்லாம் அனுசரிச்சுதான் சொல்றோம். சில வழிபாடுகளை சொல்றோம், செஞ்சிருங்க. அனுகூலமான எண் சனிக்கிழமை 3, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. ஞாயிற்றுக்கிழமை 2, 1 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு. 2 நாட்களும் சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ராகவேந்திரரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி, ராமானுஜரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். கூடவே காளஹஸ்தியே போற்றி, ஸ்ரீ காளஹஸ்தியே போற்றி, சீர்காழியே போற்றி, சிதம்பரமே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க, நல்லது, ரொம்ப நல்லது. ஏழை எளியவர்களுக்கு சனிக்கிழமை புளிசாதமும் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை உணவும் சிக்கனம் பார்க்காம கொடுங்க, நல்லது. காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதை செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். இன்னும் சிம்ம ராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர், பிரமாதம். வாழ்க்கை வளமாகும், கலக்குறீங்க. உங்க பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், வெற்றி, உயர்வு, பின்றீங்க போங்க. அப்புறம் என்ன, நல்லா இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டியே தீரணும், வசதிப்பட்ட நேரத்தில். திருஷ்டி இருக்கு, வழிபாடுகளை சொல்றோம். அனுகூலமான எண் 4, 5 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு சனிக்கிழமைக்கு. ஞாயிற்றுக்கிழமை 7, 6 வடக்கு தெற்கு சிவப்பு மஞ்சள். 2 நாட்களும் சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ராகவேந்திரரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி, ராமானுஜரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். கூடவே காளஹஸ்தியே போற்றி, ஸ்ரீ காளஹஸ்தியே போற்றி, சீர்காழியே போற்றி, சிதம்பரமே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க, நல்லது, ரொம்ப நல்லது. ஏழை எளியவர்களுக்கு சனிக்கிழமை புளிசாதமும் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை உணவும் சிக்கனம் பார்க்காம கொடுங்க, நல்லது. காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதை செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். இன்னும் கன்னி ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. சனி ஞாயிறு 2 நாட்களுமே வெற்றி. உங்கள் பிறவி பலமான பொறுமையும் நிதானமும் ஜெயிக்கும். 2 நாட்களுக்கும் உயர்வு, சந்தோஷம். உத்தரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் சூரியனுக்கு தீபம் போட்டே தீரணும், வசதிப்பட்ட நேரத்துல. சூரியனுக்கு காட்டணும் தீபத்தை. திருஷ்டி இருக்கு, வழிபாடு சொல்றோம். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு சிவப்பு பச்சை சனிக்கிழமைக்கு. ஞாயிற்றுக்கிழமை 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். 2 நாட்களும் சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ராகவேந்திரரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி, ராமானுஜரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். கூடவே காளஹஸ்தியே போற்றி, ஸ்ரீ காளஹஸ்தியே போற்றி, சீர்காழியே போற்றி, சிதம்பரமே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க, நல்லது, ரொம்ப நல்லது. ஏழை எளியவர்களுக்கு சனிக்கிழமை புளிசாதமும் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை உணவும் சிக்கனம் பார்க்காம கொடுங்க, நல்லது. காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதை செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். இன்னும் துளாராசிகார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர், பிரமாதம், கலகுறீங்க. நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும். உங்க பிறவி பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அம்மனுக்கு சனிக்கிழமையில தீபம் போடணும், ராத்திரியில கோயில்ல, நல்லது அது. ஆமா, பிரமாதமான நாளாக கட்டாயம் 2 நாட்களும் இருக்கிறன, வெற்றி. அனுகூலமான எண் 7, 2 தெற்கு வடக்கு பச்சை சிவப்பு சனிக்கிழமைக்கு. ஞாயிற்றுக்கிழமை 3, 6 வடக்கு தெற்கு நீலம் மஞ்சள்.
2 நாட்களும் அபிராமி அந்தாதி பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது. புத்தகம் வாங்கி படிங்க. அல்லது அபிராமி அந்தாதி செல்போன்லயே வரிகள் இருக்கின்றன, படிங்க. கேட்பதல்ல படிப்பது. கோயில்ல இருந்து படிப்பது நல்லது, எளிமையா புரியும். சார் நேரம் ஆகுமே, அவ்வளவு பிஸியா இருக்கிறவங்க விட்டுருங்க. ஏதோ எங்க லெவல்ல சொன்னதை கேட்கறவங்க படிச்சு பாருங்க. ஆமா, அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். 101 பாட்டு படிச்சுக்கிட்டே போங்க, நல்லது. கூடவே சில மந்திரங்கள் மனசுல 2 நாட்களும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் காசியபரே போற்றி, கத்ருதேவியே போற்றி, கார்கோடகனே போற்றி, காலகனே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். தயவு செய்து ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்கு வடமொழியில, படிச்சு பாருங்க. புரியலன்னா பரவாயில்ல, படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் கோதுமை கொடுங்க, நல்லது. ஏழை எளியவங்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு எள் கலந்த புளி சாதம் சாப்பிட கொடுங்க, குறிப்பா சனிக்கிழமையில கொடுங்க, நல்லது. விருச்சிகராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாட்களும் சிறப்பா இல்ல. வெளிப்படையா சொல்லிடுறோம். உங்க திருப்திக்காக வேணா பரவாயில்லன்னு சொல்லலாம், அப்படி சொல்ல விருப்பம் இல்ல. சிறப்பா இல்ல, அவசரம், தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்கு. எனவே வழிபாடு முக்கியம். அனுஷா நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனிக்கிழமையில அம்மனுக்கு அல்லது பெருமாளுக்கு ராத்திரியில கோயில்ல தீபம் போடணும், மறந்துடாதீங்க. ஆமா, நிதானம், பொறுமை, 2 நாட்களும் கவனம். வழிபாடுகள் முக்கியம். அனுகூலமான எண் சனிக்கிழமை 7 தெற்கு சிவப்பு, ஞாயிற்றுக்கிழமை 3 வடக்கு பச்சை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. இணையதளத்துல தேடுனா 2 நாளும் 6.5 மணி நேரம் குறைஞ்சது படிச்சு பாருங்க, நல்லது. 2 நாட்களும் ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, கிம்புருடரே போற்றி, கிண்ணரரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். காசியபரே போற்றி மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும் அது பாட்டுக்கு. சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறு, ஞாயிற்றுக்கிழமை கோதுமை கலந்த சோறு அல்லது கோதுமை சோறு, உப்புமா, ஏதோ ஒண்ணு கொடுங்க. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஆமா, செய்யுங்க, நல்லது. ஆளும். தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பா இல்லைங்க. கோபம், தடுமாற்றம், குழப்பம், தேவையற்ற பேச்சு அதிகமா இருக்கு, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். ஆமா, ரொம்ப நிதானம், பொறுமை. நிச்சயமாக பணிஞ்சுதான் போய் ஆகணும், அலட்டல் வேண்டாம். உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமையில சூரியனுக்கு தீபம் காட்டியே தீரணும், மறந்துடாதீங்க. வசதிப்பட்ட நேரத்துல வேறு சில வழிபாடுகள் சொல்றோம். அனுகூலமான எண் சனிக்கிழமை 2 தெற்கு சிவப்பு, ஞாயிற்றுக்கிழமை 7 மேற்கு சிவப்பு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. இணையதளத்துல தேடுனா 2 நாளும் 6.5 மணி நேரம் குறைஞ்சது படிச்சு பாருங்க, நல்லது. 2 நாட்களும் ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, கிம்புருடரே போற்றி, கிண்ணரரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். காசியபரே போற்றி மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும் அது பாட்டுக்கு. சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறு, ஞாயிற்றுக்கிழமை கோதுமை கலந்த சோறு அல்லது கோதுமை சோறு, உப்புமா, ஏதோ ஒண்ணு கொடுங்க. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஆமா, செய்யுங்க, நல்லது. ஆளும். மகர ராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாளும் பின்றீங்க, கலகுறீங்க, சந்தோஷம், பிரமாதமான நாளாக இருக்கும். உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க மட்டும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டியே தீரணும். மொத்தத்துல 2 நாட்களும் கில்லி சொல்லி அடிக்கிறீங்க, சொல்லாம அடிக்கிறீங்க. நல்ல நாள். 7.5 சனி நடக்குது, தெரியும், கவனமா இருக்கும். சூரியன் மிக உதவியாக இருக்கிறார். எனவே இந்த 2 நாட்களும் சிறப்பு. ராகு உதவியாக இருக்கிறார், சிறப்பு. சனிக்கு மட்டும் கொஞ்சம் பரிகாரம் பண்ணணும்னு சொல்றோம். அனுகூலமான எண் சனிக்கிழமை 3 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம், ஞாயிற்றுக்கிழமை 7 9 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. 2 நாட்களும் அபிராமி அந்தாதி பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது. புத்தகம் வாங்கி படிங்க. அல்லது அபிராமி அந்தாதி செல்போன்லயே வரிகள் இருக்கின்றன, படிங்க. கேட்பதல்ல படிப்பது. கோயில்ல இருந்து படிப்பது நல்லது, எளிமையா புரியும். சார் நேரம் ஆகுமே, அவ்வளவு பிஸியா இருக்கிறவங்க விட்டுருங்க. ஏதோ எங்க லெவல்ல சொன்னதை கேட்கறவங்க படிச்சு பாருங்க. ஆமா, அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். 101 பாட்டு படிச்சுக்கிட்டே போங்க,
நல்லது. கூடவே சில மந்திரங்கள் மனசுல 2 நாட்களும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் காசியபரே போற்றி, கத்ருதேவியே போற்றி, கார்கோடகனே போற்றி, காலகனே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். தயவு செய்து ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்கு வடமொழியில, படிச்சு பாருங்க. புரியலன்னா பரவாயில்ல, படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் கோதுமை கொடுங்க, நல்லது. ஏழை எளியவங்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு எள் கலந்த புளி சாதம் சாப்பிட கொடுங்க, குறிப்பா சனிக்கிழமையில கொடுங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. சனி ஞாயிறு 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. கவனம், வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. 7.5 சனி வேற இருக்கு, ராகு வேற உதவியா இல்ல. சனிக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரியனும் பெருசா உதவியாக இல்லை. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம். ஆமா, சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனிக்கிழமை அம்மனுக்கு ராத்திரியில கோயில்ல தீபம் போட்டே தீரணும், மறந்துடாதீங்க. மொத்தத்துல 2 நாளும் சிறப்பா இல்லைங்க, வெளிப்படையா சொல்லிடுறோம், கோச்சிக்காதீங்க. நிதானம், பொறுமை, வழிபாடு. அனுகூலமான எண் சனிக்கிழமைக்கு 5 தெற்கு சிவப்பு, ஞாயிற்றுக்கிழமைக்கு 3 வடக்கு வெள்ளை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. இணையதளத்துல தேடுனா 2 நாளும் 6.5 மணி நேரம் குறைஞ்சது படிச்சு பாருங்க, நல்லது. 2 நாட்களும் ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, கிம்புருடரே போற்றி, கிண்ணரரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். காசியபரே போற்றி மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அது பாட்டுக்கு. சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறு, ஞாயிற்றுக்கிழமை கோதுமை கலந்த சோறு அல்லது கோதுமை சோறு, உப்புமா, ஏதோ ஒண்ணு கொடுங்க. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஆமா, செய்யுங்க, நல்லது. ஆளும். மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். சனி ஞாயிறு 2 நாளும் கில்லி கலக்கறீங்க. நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்ல நாள், சந்தோஷம். வாழ்க்கை வளமாகும். 7.5 சனி நடந்தா கூட, ராகு ராசியிலே இருந்தா கூட இந்த 2 நாட்களும் சிறப்பாக இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கட்டாயம் சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு அல்லது பெருமாளுக்கு அல்லது அம்மனுக்கு ராத்திரியில கோயில்ல தீபம் போடுறது நல்லது. திருஷ்டி இருக்கு, வழிபாடு செய்யணும் சொல்றோம். அனுகூலமான எண் சனிக்கிழமைக்கு 7 9 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை, ஞாயிற்றுக்கிழமைக்கு 4 5 வடக்கு மேற்கு சிவப்பு மஞ்சள். 2 நாட்களும் அபிராமி அந்தாதி பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. புத்தகம் வாங்கி படிங்க, அல்லது அபிராமி அந்தாதி செல்போன்லயே வரிகள் இருக்கின்றன, படிங்க. கேட்பதல்ல, படிப்பது. கோயில்ல இருந்து படிப்பது நல்லது, எளிமையா புரியும். சார் நேரம் ஆகுமே, அவ்வளவு பிஸியா இருக்கிறவங்க விட்டுருங்க. ஏதோ எங்க லெவல்ல சொன்னதை கேட்கறவங்க படிச்சு பாருங்க. ஆமா, அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். 101 பாட்டு படிச்சுக்கிட்டே போங்க, நல்லது. கூடவே சில மந்திரங்கள் மனசுல 2 நாட்களும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் காசியபரே போற்றி, கத்ருதேவியே போற்றி, கார்கோடகனே போற்றி, காலகனே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். தயவு செய்து ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்கு வடமொழியில, படிச்சு பாருங்க. புரியலன்னா பரவாயில்ல, படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் கோதுமை கொடுங்க, நல்லது. ஏழை எளியவங்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு எள் கலந்த புளி சாதம் சாப்பிட கொடுங்க, குறிப்பா சனிக்கிழமையில கொடுங்க, நல்லது. நேயர்களே, மற்ற ராசிகளுக்கெல்லாம் பலன்களும் பரிகாரங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கிறன. அதில் ஒரு தவறும் கிடையாது. ஏன் தொடர்ச்சியாக 4 அல்லது 5 நாட்கள் கூட ஒரே மாதிரியான பலன்கள் இருக்கும். அதுல ஒரு தவறும் கிடையாது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.